ராஜி கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில வாங்கக்கூடிய ஒரே இடம். தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு. போன வருஷம் இவங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க கிட்ட பட்டாசுகளை புக் பண்ண நம்மளுடைய வியூவர்ஸ் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷமும் இவங்களுடைய சாம்பிள் பட்டாசுகளை முதல்ல வாங்கி நாங்க செக் பண்ணிட்டோம். சும்மா தரமாக இருக்கு. ஆகஸ்ட் மந்த்ல நம்ம ரிவ்யூஸ்ல இவங்களுடைய ஆட்ஸை வச்சு அதன் மூலமாக நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் புக்கிங் அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சதுனால இவங்க ஆகஸ்ட் மந்த்ல கொடுத்த 85% டிஸ்கவுண்ட் செப்டம்பர் மந்த்துக்கும் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேல பட்டாசுகளை புக் பண்றவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணி தராங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணா இன்னும் நீங்க அடிஷனலாக 5% டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கலாம். இவங்களுடைய லிங்கையும் சரி புக்கிங் சைட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ்ட புக் பண்ணுங்க. தீபாவளியை சந்தோஷமாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க. ஒரு தடவை வந்தா ஆசை, 2-3 தடவை வந்தா கனவு, ஆனா துரத்திக்கிட்டே வந்தா லட்சியம். நீதானே தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்த. சினிமா என் லட்சியம் தாத்தா. இந்த தீபாவளிக்கு உங்களுடைய பிசினஸை எப்படி ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா? அதுக்கு தான் இருக்காங்க கிரியேட்டிவ் ஆட்ஸ். 20 வருஷமாக அட்வர்டைசிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இவங்க இப்ப டிஜிட்டல் வால் பெயிண்டிங்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள்ங்க. ஜஸ்ட் நீங்க ஆர்டர் பண்ணா போதும். லோக்கல் பெர்மிஷன்ல இருந்து எக்ஸிகியூஷன் வரைக்கும் எல்லாமே இவங்களே பார்த்துப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க இப்ப இவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி முத்தூட், வோடஃபோன், பெப்சி, பச்சை பாஸ், கலர்ஸ், விஜிஎன் பில்டர்ஸ், அருணெக்ஸலோ அப்படின்னு பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு இவங்க ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வெயில், மழை, புயல் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி நிலைச்சு நிக்கக்கூடிய வைப்ரண்டான கலர்ஸ்ல பிரீமியம் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்ஸ்ல இவங்க பண்ணி தராங்க. சோ இந்த தீபாவளி சீசன்ல உங்க ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ், ரியல் எஸ்டேட் ஆட்ஸுக்கு டிஜிட்டல் வால் பெயிண்ட்ஸ் இன்னும் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். அப்புறம் என்ன, உங்களுடைய பிராண்டுடைய தீபாவளி விசிபிலிட்டிக்கு கிரியேட்டிவ் ஆட்ஸுக்கு கால் பண்ணுங்க. உங்க பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் வெற்றிமாறனும் அனுராக் கைஷப்பும் சேர்ந்து தயாரித்து முதல்ல மிகப்பெரிய சர்ச்சைகளை கிளப்பி இப்போ மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகிருக்கிற பேர்ட் கேர்ள் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 15 வயசுலேருந்து 35-36 வயசுக்குள்ளே தான் யாருக்காகவும் எதுக்காகவும் பெருசாக அடிபணிஞ்செல்லாம் போகணுங்கிற அவசியம் கிடையாது. தனக்கு பிடிச்ச இண்டிபெண்டன்ட் உமனாக ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணிடணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணுடைய லைஃப் ஜேர்னி தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை வர்ஷா பரத் அப்படிங்கிற இயக்குனர் இதை இயக்கியிருக்காங்க. இதே படத்தை ஒரு ஆண் இயக்குனர் இயக்கியிருந்தார் அப்படின்னா இப்போ என்ன சர்ச்சை கிளம்பிச்சோ இதை விட இன்னும் 5-6 மடங்கு சர்ச்சைகள் கிளம்பியிருக்கோம். ஏன்னா நமக்கு அவ்வளோதான் ஒருத்து. ஒரு பெண் இப்படி தான் அப்படின்னு சித்தரித்ததுனால இங்கே சர்ச்சைகள் கொஞ்சம் கம்மியாக தான் கிளம்பியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்ட கதாநாயகியுடைய கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த கதாபாத்திரம் உண்மையாகவே இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கக்கூடிய பொண்ணுங்கள்லாம் அப்படித்தாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்காக அந்த கதாபாத்திரம் மாதிரி பெண்களே இந்த உலகத்திலே கிடையாதுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. படம் பார்க்குற ஆடியன்ஸுடைய பார்வையை பொறுத்து தான் அந்த கதாபாத்திரம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கனெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை கிட்டத்தட்ட ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃபு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன க்யூட்டான மூமெண்ட்ஸு அப்படின்னு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி துள்ளுவதே இளமை படம் பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சதோ அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபை தான் இந்த டீம் கன்சீவ் பண்ணி வச்சுருக்கு. வேறு படம் செகண்ட் ஹாஃபுக்குள்ளே போகும்போது கதாநாயகி மேலே அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டியே கூட எந்த ஒரு பார்வையை வச்சுருக்கு, எந்த மாதிரி ஒரு பேர் அந்த சொசைட்டியில் இவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும் பொழுது ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, சொசைட்டி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தளத்துக்கு கதைக்களம் மாறும்போது கொஞ்சம் டூ மச் ஆஃப் ட்ராமாவாக போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். தான் நினச்ச மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் உமனாக எனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழுவேன் அப்படிங்கிற மாதிரியே மனப்போக்கு இருக்கக்கூடிய கதாநாயகியாக அஞ்சலி சிவராமன் ரொம்ப கனக்கச்சிதமாக பொருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் பொண்ணு தனக்கு பிடிச்ச மாதிரி தான் கை தாண்டி போயிடக்கூடாது, ஆனால் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை எப்படியாவது அமைச்சு கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனப்பாங்க இருக்கக்கூடிய ஒரு அம்மாவாக சாந்தி பிரியா. 2 பேரும் பர்ஃபெக்டான காஸ்டிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க 2 பேருமே. இதில் அந்த மேடம் பூனையை பற்றி பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷனில் அஞ்சலி சிவராமன் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ண, அந்த சைக்காட்ரிஸ்ட்டை போய் பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷனில் சாந்தி பிரியா இன்னொரு பக்கம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கிட்டையும் இருந்து நல்ல அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஈவன் சப்போர்ட்டிங் காஸ்ட்லேயும் பண்ண எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே கொண்டு வந்துருந்தாங்க. ஒரு வயசு வரைக்கும் தான் ஆசைப்பட்டது நடக்கலை அப்படின்னா உடனே கோபம் வருது அப்படிங்கிற அந்த மனப்போக்கில் இருந்து செகண்ட் ஹாஃபுக்குள்ளே கதாநாயகியுடைய கதாபாத்திரம் ட்ராவல் ஆகும் போதெல்லாம் நீ போய் உன் ஒய்ஃப் மட்டும் தனியாக அனுப்பாத, நீ போய் காரில் கொண்டு விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி என்னதான் தான் ஆசைப்பட்ட விஷயம் தனக்கு கிடைக்கல அப்படின்னா கூட ஓகேயா லெட்ஸ் மூவ் ஆன் அப்படிங்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு அவங்க வர்ற அந்த காட்சி ஆகட்டும். ஒரு அம்மா பொண்ணுக்கிட்ட ஏமா நாங்கள் இல்லைன்னா உனக்கு யாருமா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு அம்மாவை பார்த்து ஓஹோ அப்போ இப்போ மட்டும் உனக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்குற அந்த வெரி மொமெண்ட்டில்
அப்பா கதாபாத்திரம் ஏமா அந்த சட்னி தான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாயேன் அப்படின்னு மனைவியை பார்த்து கேட்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த சீக்வன்ஸே வேறு ஐடியாலஜி இருக்கக்கூடிய 2 பெண்களுடைய மனநிலைமையை ரொம்ப அழகாக பறைசாற்றின ஒரு தருணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சூப்பரான சீக்வன்ஸு அது. இது எல்லாமே போக there is no point in staying in a loveless marriage அப்படிங்கிற அந்த வசனம் இருக்குது பாருங்கள். இப்போ கிடையாது, இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக காதலும் சரி கல்யாணமும் சரி இந்த தம்பதிகள் அப்படிங்கிற இவங்களுக்கு நிச்சயமாக எத்தனை வருஷம் கழிச்சும் பொருந்தக்கூடிய ஒரு நல்ல வசனம் தான். அந்த மாதிரி ஒரு சில வசனங்களும் இந்த படத்துக்குள்ளே அழகாக அங்கங்கே ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துடைய ட்ரெய்லர் பாருங்கள், கதாநாயகியுடைய கதாபாத்திரத்தை பாருங்கள். இந்த மாதிரி யாருக்கும் பெருசாக, அதாவது யாரையுமே சார்ந்து இல்லாமல் நம்மளும் இந்த மாதிரி சுதந்திரமாக ஒரு சுதந்திர பறவையாக ஒரு இண்டிபெண்டன்ட் உமனாகத்தானே வாழணும் நம்மளும் ஆசைப்பட்டோம் அப்படின்னு அந்த கதாபாத்திரத்தை உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு அப்படின்னாலோ, இல்லை அந்த கதாபாத்திரத்தை ஈஸியாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலோ இந்த படம் உங்களுக்கு இன்னும் பெட்டராக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு பர்சனலாக நல்ல ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை கொடுத்த ஒரு ஃபஸ்ட் ஹாஃபு, கொஞ்சம் டூ மச் ஆஃப் ட்ராமாவாக போச்சோ அப்படிங்கிற மாதிரி தோண வச்ச ஒரு செகண்ட் ஹாஃபு அப்படின்னு ரெண்டும் சேர்ந்து ஒரு ஒன் டைம் வாட்சிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ஃபீலை தான் எனக்கு கொடுத்தது. ஸோ இது 2ல் எந்த கேட்டகரியில் நீங்கள் ஃபாலோ ஆவீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த காலம் நீங்கள் தான் எடுக்கணும். அடல் கானடை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஃபிசிக்கல் இன்டிமசியான ஒரு சீன் ஒன்று இருக்குது, கொஞ்சம் கிஸ்ஸிங் சீன் இருக்குது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த படம் இறுதியாக UA 16+ வாங்கியிருக்கு மக்களே. இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.